மிதுனம் இனிமே யாருமே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. என்னங்க புதிர் போடுற மாதிரியே பேசுறீங்களே, குழப்பமா இருக்கே அப்படின்லாம் கேக்குறீங்க. எஸ், எனக்கு நல்லாவே புரியுது. குழம்பாதீங்க. இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது மட்டும்தான் இந்த வீடியோல கடைசியில இந்த ராசியில பிறந்திருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். சோ நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துருக்கீங்க பாத்தீங்களா? புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதானே தொடர்ந்து நாங்க என்ன வீடியோஸ் போட்டாலும் ஆன்மீக சம்பந்தமும் ஜோதிட சம்பந்தமும் போடும்போது தொடர்ந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்க போகும். மிதுனம் காலச்சக்கரத்தோட 3வது ராசி, அதாவது 3rd ராசி. அதாவது காலச்சக்கரம் அப்படின்றது 12 ராசிகளை மையப்படுத்தின ஒரு சக்கரம். இதுல 3வதா வரக்கூடியது வந்து இந்த மிதுன ராசி. இந்த மிதுனம் வந்து புதனுடைய ஒரு ராசி. அது எல்லா வீடியோஸ்லயும் நான் சொல்லிட்டேதான் இருக்கேன், நீங்களும் கேட்டுட்டேதான் இருக்கீங்க. என்ன நம்ம மிதுன ராசிக்கு என்ன ஒரே பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த குரு பயிற்சியும் தாண்டி சனி போய் 10ல உட்காந்து கர்ம சனியா போய் உட்காந்துருச்சு ஒரு வருஷம். அதனால அந்த ஒரு வருஷம் இவங்களுக்கு படாத பாடு, நாய்ப்படாத பாடுன்னு கூட சொல்லலாம். அந்த கரியர்ல அவ்வளோ பெரிய ஒரு சிக்கல், மன உளைச்சல், ஒரு முன்னேற்றமே இல்லாத அளவுக்கு ஒரு அப்படியே தவிக்கிறீங்க. யாராவது நான் படுற கஷ்டத்துக்கு வந்து தாகத்தை தணிக்கிறதுக்கு யாராவது தண்ணி கொடுக்க மாட்டாங்களா? எங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்ப மிதுனம் வந்து ஒரு ஒரு துடிப்பை தேடி போயிட்டு இருக்கீங்க, ஒரு சப்போர்ட்டை தேடி போயிட்டு இருக்கீங்க. இப்படி போகக்கூடிய உங்களுக்கு வச்சாம்பாடுறா எனக்கு ஒரு நல்ல விஷயம் கடவுள் அப்படின்னா இது குரு பகவான். அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து சனிய டைரக்டா பாக்குறாரு. அதாவது சனி கொடுத்த இன்னலா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், மணி ரிலேட்டட் ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல கரியரே இருக்கட்டுமே, எதெல்லாம் உங்களுக்கு வந்து போட்டு அடின்னு அடிச்சாரோ இந்த ஒரு வருஷம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு குரு பகவான் வந்து ஜூன் 1ஆம் தேதி மிதுன ராசியில இருந்து கடக ராசி வந்து சூப்பரா வந்து உச்சமாக போறாரு. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது குரு அருள் இல்லையெனில் திருவருளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து குரு அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒருத்தர். அவர் தான் வந்து வழிகாட்டி. நீ உன் வாழ்க்கையில இப்படிதான் போனோம், அப்படிதான் போனோம் அப்படின்னு உனக்கு வழிகாட்டி அமைச்சு விடுறவங்க தான் வந்து இந்த குரு பகவான். சோ அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான 3 வீடுகளை பார்க்க போறாரு. அது என்னென்ன வீடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து 6ஆம் வீட்டை பார்க்க போறாரு. அடடா, சூப்பருங்க. அதாவது 6ஆம் வீடு அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய இன்னல், ஃபர்ஸ்ட் பிரச்சனை, இன்னல், செகண்ட் நோய், அதுக்கப்புறம் கடனு, அதுக்கப்புறம் எதிரி, இதெல்லாம் தான். சரியா? இப்போ ஒர்க் லைஃப்ல நீங்க ரொம்ப பிஸி ஸ்கெடியூல்ல இப்போ நீங்க வந்து போயிட்டு இருப்பீங்க. உங்களை கீழே பிடிச்சி தள்ளி விடுறதுக்குனே உங்க பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருப்பான். ஆனா அது உங்களுக்கு தெரியவே தெரியாது, பின்னாடி உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருப்பான். பட் இப்போ அந்த 6ஆம் வீட்டுல குரு பகவான் வந்து நேரா பாக்குறதுனால அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். யாரால நம்மளுக்கு பிரச்சனை வருது, யாரால நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது, யார் நம்ம லைஃப்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு இப்போ வந்து தெரிய வரும். அதன் மூலமா உங்க லைஃப் வந்து நீங்க கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்து எதிரிகள், நோய், கடன், இந்த மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த 6ஆம் பாவகம். சோ இந்த 6ஆம் பாவகத்தை 2ஆம் வீட்டுல இருந்து பார்க்கக்கூடிய இந்த குரு பகவானது பெரிய கடனை உங்களுக்கு கொடுப்பாரு. அதாவது இந்த பெரிய கடன் எப்படி இருக்கும்னா, நீங்க ஒரு 30 லட்சம் வாங்குறீங்க, 20 லட்சம் வாங்குறீங்கன்னா அந்த வந்து கடனை வந்து இன்னும் பெரிய அளவு லாபமா தான் மாத்த போறீங்க. 6ன்றது கடனை மட்டும் வாங்கிட்டு கட்ட முடியாம போறது மட்டும் 6 கிடையாது. சோ நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. 6ன்றது நம்ம கடன் வாங்கி அந்த வாங்கின அந்த கடன் வந்து நம்மளுக்கு பல மடங்கு லாபத்தையும் கொடுக்கலாம். ஏன்னா குரு வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது அவர் இருக்கிற வீடை விட பாக்குற வீடுக்கே பலம் அதிகம். சோ அப்ப 2ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டை பாக்குறதுனால கடன் கண்டிப்பான முறையில உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 6ன்றது கடன். அதன் மூலியமா லாபத்தை பெருக்கிற மாதிரி நீங்க வந்து அதை வந்து கரெக்டா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாருங்களேன், அவர் வந்து 2ஆம் வீட்டுல இருக்காரு இல்லையா? அவர் வந்து 2ஆம் வீட்டுல இருந்து 8ஆம் வீட்டை பாக்குறாரு. அடடா, சூப்பர், உண்மையிலே சூப்பர். 8 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடுங்க. நம்மளோட வாழ்க்கையில வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, 8 அப்படின்னாலே வந்து மறைவு ஸ்தானம்,
அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது ஆயுள் ஸ்தானம், விபத்து ஸ்தானம், கண்டம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கும். பட் ஆனா உண்மையிலே 8 அப்படின்னா என்ன தெரியுங்களா? அது ஒரு ஆராய்ச்சி. ஆராய்ச்சிக்கு மிக 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 முக்கியமான ஒரு வீடு வந்து இந்த 8ஆம் பாவகம். இந்த மிதுன ராசியில இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆராய்ச்சி துறையில இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு ஜோதிடரா இருக்கீங்க, ரிசர்ச்சா இருக்கீங்க, சயின்டிஸ்டா இருக்கீங்க, அது கூட நீங்க நாகாய்ச்சலோ பெரிய பெரிய இந்த மாதிரி துறைகள் எல்லாம் இருக்கிற உங்களுக்கு சூப்பரோ சூப்பர். ஏதாவது ஒரு ரிசர்ச்ல நீங்க ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வர போறீங்க அடுத்து ஒரு வருஷம். ஸோ சக்சஸ்ஃபுல்லா இருக்க போது உங்களோட கரியர் வந்து அந்த அளவுக்கு ஆராய்ச்சி துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமைய போகுது. அடுத்து குரு பகவானுடைய சிறப்பு பார்வை வந்து 9ஆம் பார்வை. நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த வீடியோல ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் நான் சொன்னேன், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்ப சனியால ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஏன்னா இந்த குரு பகவான் 2ஆம் வீட்டுல இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலியமாக 10ஆம் வீட்டை பார்க்கிறார். இனி சனி மாட்டினாருல்ல, இனிமே உங்களுக்கு குடைச்சல் கொடுக்க முடியாதுல்ல, பிரச்சனையை கொடுக்க முடியாதுல்ல, ஓரளவுக்கு அப்படியே வந்து அவர் செட்டில் டவுன் ஆயிட்டு ஓகேப்பா போதும், இனிமே வந்து நான் ரொம்ப போட்டு உங்களை குழப்ப போறது இல்லை, ஓரளவுக்கு நான் கொடுத்த பிரச்சனையில இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வழி விட போறாரு. கரியர்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடம் என்பது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பணம் காசு இருக்கக்கூடிய வீடு வந்து 2, தனம் வாக்கு குடும்பம் வந்து 2. சோ இந்த வீட்டுலதான் குரு வந்து 10ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்போ தொழில்ல இல்ல வந்து வேலையில ஒரு வித ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இழந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமே உங்களுக்கு வேண்டாம். சோ அடுத்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டார்டிங்லயே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். அதுல 3 முக்கியமான நட்சத்திரங்களுக்கு முதல்ல மிருகசீரிஷம் வந்து செவ்வாயோட ஒரு நட்சத்திரம், திருவாதிரை ராகுவோட நட்சத்திரம், அடுத்து புனர்பூசம் வந்து குருவோட நட்சத்திரம். சரிங்க, இப்போ வந்து நீங்க 3 நட்சத்திரம் நான் சொல்லிட்டேன். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, எவ்வளவு சதவீத விழுக்காடு நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மிருகசீரிஷம் அப்படின்ற நட்சத்திரம் வந்து ரிஷபராசிலயும் இருக்குங்க. அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து மிதுன ராசிலயும் இருக்கு. இப்ப இந்த மிதுனத்துல இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 90% நல்லா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க செவ்வாய் வந்து ஆளுமை பெறக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது செவ்வாய் வந்து ஒரு ஆளுமை பெறக்கூடிய அமைப்புல இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து 11ஆம் இடத்தோட அதிபதி, லாபஸ்தானாதிபதி, அவரே வந்து 6ஆம் இடத்தோட அதிபதியும் வராரு இந்த ராசிக்கு. சோ 6-11 கூடியவர். சோ கடனையும் வாங்க வச்சு அதன் மூலமா லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு. அடுத்து வந்து திருவாதிரை ராகுவோட நட்சத்திரம். சோ அகைன் ராகுனாலே பிரம்மாண்டம் தான். மீடியால இருக்காங்க, இதுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ மீடியா, ரிசர்ச், ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி எல்லாம் இருக்க துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே அதி அற்புதமான விஷயம். ஏன்னா இந்த திருவாதிரை அப்படின்றது சிவனோட ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நட்சத்திரம். ருத்ரன் சிவன் வந்து அந்த உக்ர இதுல வந்து டான்ஸ் ஆடுவாருங்களா, அந்த ஒரு நட்சத்திரம் வந்து இது கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து இந்த திருவாதிரை ஒரு நட்சத்திரம். திருவாதிரைக்கு 85% நல்லா இருக்கு. அடுத்து புனர்பூசம் சொல்லவே வேணாம், குருவோட நட்சத்திரம். அகைன் குரு வந்து இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தோட அதிபதி, அவரே வந்து 10ஆம் இடத்தோட அதிபதி. பட் இந்த புனர்பூசத்தை நம்ம பார்த்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா குருவோட ஆதிக்கம் இந்த இடத்துல வருது, 2 கேந்திர வீடுகள்ல வருது. ஸோ 1 7 இன்னொன்னு 10 அப்படின்றத சனி வந்து இவங்க 10ல இருக்கிறதுனால பரவாயில்ல, 85% வந்து நல்லாவே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மொத்தத்துல மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரங்களுக்கு குரு பகவான் நிறைய நன்மைகளை வந்து செய்ய போறாரு. தனஸ்தானத்துக்கு வந்து ஃபேமிலி, மணி ரிலேட்டடா நிறைய நல்லது வந்து அவர் கண்டிப்பான முறையில செய்யதான் போறாரு. ரிஷபராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மூலமா உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.